மரணத்தின் கடைசி நொடியிலும் மாவீரன் பகத்சிங், அவனுடைய தோழர்கள் சுகதேவ், ராஜகுரு. பகத்சிங் என்ற மகத்தான இளைஞர் தியாகத்தின் அடையாளமாக தன்னை செதுக்கிக் கொண்டவர். சிறை கொட்டடியில் இருக்கிறார். அவரை சந்திக்க அவரது தாய் பலமுறை வருகிறார். தன்னை சந்திக்க தாய் வருகிற தருணங்களிலெல்லாம் அவர் தவிர்த்து கொண்டே இருந்தார். கடைசியில் போராடி அவரது தாய் அவரை சந்திக்கிறார். பகத்சிங்கின் தாய் மகனிடம் சொல்கிறார், மகனே, உன்னை சந்திப்பதற்காக நான் பலமுறை முயன்றேன். நீ தவிர்த்து வந்தாய். நான் உன் மரணத்திற்காக கவலைப்படவில்லை, அச்சப்படவில்லை. தேசத்திற்காக என் மகனை தருகின்றேனே என்றுதான் பெருமைப்படுகிறேன். இந்த பெற்ற வயிறு அதற்காக மகிழ்ச்சி கொள்கிறது. தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயைப் போல் பகத்சிங்கின் தாய் மலர்ச்சியோடு பகத்சிங்கிடம் சொல்கிறார். தியாகத்தின் வரலாற்றை எழுதிய பகத்சிங் வாழ்க்கையின் கடைசி நொடியில் மரணத்தை முத்தமிடுகிற நேரத்திலும் புத்தகத்தை வாசித்து கொண்டே இருக்கிறார். சிறை கதவுகள் தட்டப்படுகின்றன. தூக்கு கயிறு தயாராக இருக்கிறது என்று சிறை காவலாளிகள் அழைக்கிறார்கள். ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்த பகத்சிங், இதோ லெனினின் புரட்சி புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். சில பக்கங்கள் மீதம் இருக்கின்றன. அதை முடித்துவிட்டு தூக்கு கயிற்றை மாட்டிக்கொள்ள வருகிறேன் என்கிறார். மரணத்தின் கடைசி நொடியிலும் வாசிப்பதற்காகவே சுவாசித்த அந்த தலைமுறையை நாம் எண்ணி பார்க்கிறோம். மரணத்தின் கயிற்றை முத்தமிடுவதற்காக பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சிறைச்சாலையும் அதிர்ச்சியோடு இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தூக்கு கயிற்றை முத்தமிடுகிறார்கள். பகத்சிங் தூக்கு கயிற்றை மாட்டிக்கொள்ளும் போது இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொல்லிவிட்டு இன்குலாப் என்பார். ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்பார்கள். அடுத்த ராஜகுரு தூக்கு கயிற்றை மாட்டும் பொழுது இன்குலாப் என்பார். சுகதேவ் ஜிந்தாபாத் என்பார். கடைசியில் சுகதேவ் கயிற்றை மாட்டிக்கொண்டு இன்குலாப் என்றபோது ஜிந்தாபாத் என்று சொல்வதற்கு யாருமில்லை. இப்போது சிறை காவலாளி ஜிந்தாபாத் என்று சொல்லி கண்ணீர் மல்க, இப்படி சின்னஞ்சிறிய மலர்களை தூக்கிலிட வேண்டிய தருணம் வந்துவிட்டதே. 7-8 சிறைச்சாலைகளில் எண்ணற்றோரை தூக்கிலிட்டிருக்கிறேன். ஆனால் இந்த இளைஞர்களை தூக்கிலிடுவது தான் எனக்கு மிக கடுமையான நிலையாக இருக்கிறது என்றாராம். தியாக வரலாற்றின் கடைசி நொடியிலும் வாசிப்பதற்காகவே சுவாசித்து கொண்டிருந்தவர் பகத்சிங். அவரது வரலாற்றை இப்போது உலகம் வாசித்து கொண்டிருக்கின்றது. தியாகிகளுக்கு மரணம் நேரலாம், தியாகங்களுக்கு மரணம் இல்லை.